3 BHK 3 டாய்லெட்டோட பிளான் 1349 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ இது லீனியர் பிளான், லிவிங் டைனிங் கம் பால்கனி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் பெட்ரூம். ஸோ பெட்ரூம்ஸில் வந்து இப்போ இன்டீரியர்ஸோட கொடுக்குறோம். பெட்ரூம்ஸ் அண்ட் லிவிங்ல பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் ஏசி வந்துடும். மற்ற இன்டீரியர்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஃபினிஷிங் வந்து வார்ம் ஷெல் ஃபினிஷிங் இருக்கும். வால் வந்து இந்த ஃபினிஷிங். விண்டோ எங்கே இருக்குது? விண்டோ வந்து எங்கே இருக்கும். ஸோ சேம் டைப் ஆஃப் பாத்ரூம் ட்ரீட்மெண்ட். மிரர் தவிர மற்ற எல்லாமே பாத்ரூம். அந்த பேசிக்காக ஹவுஸ் வந்து இது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பெட்ஸ் எல்லாம் இருக்காது, காட்லாம் வராது. ஸோ வால் டு வால் தான். உங்களுக்கு வார்ட்ரோப் இருக்கும், ஏசி இருக்கும். சரி, இது இருக்குமா? வார்ட்ரோப் இதே மாதிரி இருக்கும். சேம் டைப் ஆஃப் வார்ட்ரோப். பெட்ரூம் 2. இதெல்லாம் இருக்கும். இந்த கிரானைட் டாப்பிங் வாஷ் பேஷன் இருக்கும். கீழே இருக்க வேனிட்டி யூனிட், மிரர் அதெல்லாம் வராது. வராதா? அது வராது. ஸோ இது 3 BHK ஓட மாடல் சார். இது இருக்கும் இல்லைங்களா? ஆமா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆமா, இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வராதுன்னா இந்த டிவி, இந்த காட்டு, இந்த போட்டோ ஃப்ரேம், இந்த ஸ்கர்டன்ஸ், இந்த ஃபால் சீலிங் இதெல்லாம் வராது சார். வுட் ஒர்க் நான் பண்ணி கொடுத்துருவேன். மிரர்லாம் இருக்குமா? ஆமா, இருக்கும் சார். ஆமா, அதுதான் கிட்ஸ் ரூம் சார். அதான் ஹோம் ஆபீஸ் சைஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8x9. ஸோ கிட்ஸ் ரூமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்க சன் வராங்க ஒர்க் பண்ணணும்னா அவங்களுக்கு தனி ரூமாவும் நீங்க கொடுத்து ஒரு ஹோம் ஆஃபீஸாகவும் நீங்க செட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இதெல்லாம் இருக்காது. ஆமா, அந்த எல்லாமே இருக்காது. இங்க ஒரு சின்ன ஒரு கபோர்ட் ஒரு மாதிரி வந்துரும். ஏசி இதெல்லாம் இருக்கும். ஆமா சார், இது இருக்கும். ஏசி வந்துரும். உங்களுக்கு 3 ரூம்லயுமே ஏசி வந்துரும் சார். இந்த ஹவுஸ் வந்து நீங்க 90 lakhs சொல்றீங்க. ஆமா சார், இந்த ஹவுஸ் உங்களுக்கு 90 lakhs வரும். 90 including taxes, including GST. ஆமா, GST registration separate. ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு வரும்? சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இப்ப as of now உங்களுக்கு இந்த லொகேஷன்ல உங்களுக்கு 7% இருக்கு சார். இல்ல அவங்க 90 lakhsக்கு சார்ஜ். அது 3 BHK 2 டாய்லெட்னா நீங்க எல்லாமே சேர்த்து நீங்க 85 லயே முடிச்சிடலாம். நீங்க 90 கூட போக வேண்டாம். 3 BHK 2 டாய்லெட்னா 3 BHK 2 டாய்லெட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம்க்கு அட்டாச் வந்துரும், செகண்டுக்கும் தேர்டுக்கும் காமன் டாய்லெட்டா இருக்கும். அந்த பெட்ரூம்க்கு இதுக்கும் காமன் டாய்லெட்டா உங்களுக்கு ஹால்ல இருக்கும். சோ இந்த சீட் இருக்கு இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் இப்படி ஓரம் வந்துட்டு இங்க டோர் வரை வந்துரும். அவ்வளவுதான். சோ நீங்க அந்த 3 BHK 2 டாய்லெட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 83 லயே முடிஞ்சிரும். எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன், GST எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 83 லயே முடிஞ்சிரும். இது உங்களுக்கு ஒரு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 93 ல வரும். இந்த ரூம் பார்த்துட்டோமா? பார்த்தாச்சு. இது கிச்சன் சார். கிச்சன் உள்ள பார்க்கலாமா? ஆனா கிச்சன்ல இவ்வளவுதான் இருக்குமா அந்த இது சார்? ஆமா சார், உங்களுக்கு இந்த கீழே உட்புற விஷயம் வந்துரும். இங்கவே உங்களுக்கு இந்த உட்புற கலரை வந்துரும். இவ்வளவுதான் வரும். ஆமா, நீங்க வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க இதுல என்னதான் இருக்கும் இந்த இடத்துல? இந்த இடத்துல உங்களுக்கு NBA பேர் இருக்கு இல்லையா, சேம் இதே மாதிரி தான் சார் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க இன்டீரியர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இருக்கும். ஆமா, இது மட்டும் இருக்கும். ஆமா, இது ஜஸ்ட் ஒரு இதுதான். நீங்க ஏதாச்சும் பாக்ஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஸ்டவ்வும் பொறுத்துவீங்களா? ஆமா சார், சிம்னி ஹாப்போட தான் வரும். சீலிங் எல்லாம் இதே மாதிரி இருக்கும். ஆமா, சேம் இதே ஹைட் 9.5 feet. லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவீங்க? ஆமா சார், லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவீங்க. இதில் என்ன இருக்குது? வுட் இருக்கு சார். இங்க இதுதான் ட்ரா ஸ்பூன்ஸ் அது வச்சுக்கிறதுக்கு, இங்க வந்து உங்களுக்கு அந்த பிளேட் வச்சுக்கிறதுக்கு அதெல்லாமே வந்துடும். இது இதுதானே அது கீழே? இது கீழே நீங்க பாத்திரம், பெரிய பெரிய பாத்திரம் ஏதாவது வச்சுக்கணும்னா நீங்க வச்சுக்கலாம். இது எக்ஸாக்டா இதே மாதிரி வருமா? ஆமா, இது ரொம்ப சின்னதா இருக்குது மாதிரி. இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், வேணா பெருசு போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக நான் வச்சிருக்கேன். நீங்க பெருசா வேணா நீங்க பெருசா போட்டுக்கலாம். எல்லாமே இதுதான். ஏதாவது நீங்க பாத்திரம் ஏதாவது வச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க நீங்க வேற ஏதாச்சும் வேணாலும் இங்க வச்சுக்கலாம் தனியா. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் 90யா? ஆமா சார், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 7%னா எவ்வளவு? அது எக்ஸாக்டா அதே 7%? அது கொஞ்சம் கம்மியாகும். இப்ப கரண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு 7% சார். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து 2027 ஆகஸ்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ அப்ப உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் குறையும். அப்ப கவர்மெண்டோட நார்ம்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மாறும். இல்ல அப்போ ஒருவேளை அந்த 90 வந்து அதிகமா பண்ணணும்னு பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அக்ரிமெண்ட் நீங்க சைன் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு என்ன அக்ரிமெண்ட் ரேட் நீங்க பண்றீங்களோ அதுக்கு தான் வரும். இப்ப அன்னைக்கு நான் 2027 அந்த பிளாட் நான் 1 கோடி இல்ல 1 கோடி 5 லட்சம் ரூபாய்க்கு நான் விற்பேன். சோ அதுக்கு நீங்க 5% or 7% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அது இது மாஸ்டர் பெட்ரூம், அது செகண்ட் பெட்ரூம். இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஆமா, அது செகண்ட் பெட்ரூம். அது வந்து ஒரு செல்ஃப். ஆமா சார், இது நீங்க ப்ரொவைட் பண்ணிடுவீங்க? ஆமா சார், இது ஒரு ரூம் சார். இந்த ரூம் பாத்துட்டீங்களா? வெளில இருக்கு. ஆக்சுவலாக இந்த கிளாஸ் இருக்கும். ஆமா, இந்த பேக்ரவுண்டு இதே மாதிரி இருக்கும். ஆமா சார். இந்த இந்த போட்டோஸ், இந்த போட்டோஸ்லாம் வராது சார். போட்டோஸ் இந்த ஃபால் சீலிங் அதெல்லாம் வராது. இந்த லைட், சோஃபா, டைனிங் டேபிள், இந்த ஃபால் சீலிங் இந்த மாதிரி லைட் எதுவும் வராது உங்களுக்கு. லைட் வராது. இந்த லைட்ஸ்லாம் வந்துரும், இந்த ஸ்பாட் லைட்லாம் அதெல்லாமே வந்துரும். அதெல்லாம் வந்துரும். இதெல்லாம் வராது. ஆமா, இதெல்லாம் வராது. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ஓகே.